நாம ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி 2 பேரும் வெளியே போய் வெயில்ல படுக்க ஆரம்பிக்கிறாங்க. கரடியோ நல்ல கதகதப்பா இருக்க நல்லா தூங்கிடுது. அந்த சமயத்துல முழிச்ச அந்த திருட்டு போன நைசா மாடிக்கு ஏறி போய் அந்த ட்ரம்மோட ஓரங்கள்ல தேன் ஓட்டிட்டு இருக்கும் இல்லையா, அந்த தேனை ஃபுல்லா தன்னோட கையில தேய்ச்சி எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கரடியோட உடம்பு முழுக்க பூசி விட்டுறது. ஒன்னும் தெரியாத மாதிரி கையெல்லாம் கழுவிட்டு வந்து வெயில்ல ஜம்முன்னு படுத்துட்டு அந்த போன என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல தேனீங்க அந்த கரடியை சுத்தி ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ எழுந்த போனையும் ஓ மேலதான் தேன் ஓட்டிட்டு இருக்கு. அப்ப நீ தாண்டா திருடன்னு சொல்லி பாவம் வந்த அப்பாவி கரடி மேல பழிய தூக்கி போடுது. பறந்து வந்த தேனீங்களும் அப்பாவியான அந்த கரடியை கடிக்க ஆரம்பிக்க அதை பார்த்து அந்த திருட்டு போன விழுந்து விழுந்து சிரிச்சதோட அந்த கரடியை தனியா தவிக்க விட்டுட்டு அங்க இருந்து ஓட்டமா ஓடி போயிடுது அந்த திருட்டு போன. இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? உங்க கூட ஒருத்தர் சிரிச்சு பேசுறாங்க, உங்களுக்கு உதவி பண்றாங்கன்றதுனால அவங்க உங்களுக்கு உண்மையான நண்பன் ஆயிட மாட்டாங்க. உங்களுக்கு கஷ்டம் வர்றப்பையும் உங்களை பத்தி யோசிக்கிற மனசு யாருக்கு இருக்கோ அவங்க தான் உங்க உண்மையான நண்பன். இல்ல அந்த கரடி மாதிரியே நீங்க அப்பாவியா இருந்தீங்கன்னா இந்த திருட்டு போன மாதிரியே சில பேர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு நீங்க வாழக்கூடிய இன்றைய உலகத்துல உண்மையான நண்பர்களை சம்பாதிக்க பாருங்க.